பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளை மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க கிருபை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் சங்கீதங்கள் 105 அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. இது யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அவனை குறித்த அந்த சொப்பனத்தின் தெய்வ சப்தம் நிறைவேறுகிற வரை பலவிதமான நெருக்கடிகளில், வேதனைகளில், சொந்த சகோதரங்களால் ஆமை எதிர்த்து ஆமை கொலை செய்ய எத்தனிக்கிற வரைக்கு கடந்து சென்று அடிமை, சிறைச்சாலை, இதெல்லாமே புடமிடுதல். தேவன் ஒரு வார்த்தையை உனக்கு, ஒரு வாக்குத்தத்தத்தை உனக்கு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று தரும்போது ஒன்றை நாம் அறிந்திருக்கணும். அதற்கு எதிரான சூழ்நிலை உனக்கு வருதுன்னா நீ புடமிடப்படுகிறாய். தேவன் தந்த அந்த வார்த்தையை நீ சுதந்திரித்து கொள்ள ஏதுவாய் புடமிடப்படுகிறாய். சோர்ந்து போகாது. கர்த்தர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தையில் ஒன்றாயிலும் மண்ணில் விழுந்து போக விடுவதில்லை. இந்த கால வேளையில் ஆண்டவரே, எனக்கு என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர், என்னை உயர்த்துவேன் என்று சொன்னீர், குடும்பத்தை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர், ஒண்ணுமில்லையே என்றுதான் நாம் இந்த காணப்படலாம். அந்த நெருக்கடி வரும்போது, சோதனை வரும்போது, உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் புடமிடப்படுகிறேன். தேவன் எனக்கு தந்த அந்த வார்த்தையை நிறைவேற்ற போகிறதின் அடையாளம் அது. ஹல்லேலூயா. இந்த காலவேளை அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீ நெருக்கப்படுகிறாயா? நீ ஆசீர்வதிக்கப்படுவதின் அடையாளம் அது. ஹல்லேலூயா. ஆகவே சந்தோஷத்தோடு தேவன் அதை செய்ய போகிறார் என்கிற அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு விசுவாசத்தில் பலனட தேவாசீர்வாதம் உன்னை மூடிக்கொள்ளும். செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் கூட எந்தெந்த விஷயங்களில் தேவ சப்தம் கேட்டும் தேவ வாக்குத்தத்தம் அடைந்தும் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் அதற்கு எதிரான ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும்போது சோர்ந்தவர்களாய், துயிலடைந்தவர்களாய் கடந்து போயிருக்கலாம். இந்த கால வேளையில் கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இது புடமிடப்படுகிற வேளை. ஆமென். கர்த்தர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். அது ஏற்ற வேளையில் அது வெளிப்படும். அதற்கு முன்பான ஒரு புடமிடுதல், ஒரு சோதனை, எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாயிருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. தாங்கி தப்பித்துக் கொள்ள தெய்வ பலனை கொடுப்பீராக. சோர்ந்து போகாமல் நிற்க உதவி செய்வீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உனக்கு தந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறவரை பல சோதனை வரலாம். பயப்படாதே. God bless you. Praise the Lord.